அன்பு வணக்க நண்பர்களே, அனைவரும் வெற்றியடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்களும் அன்பர்களும் நண்பர்களும். சரி, இவங்கெல்லாம் யாராக இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்? எல்லாருமே பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் உள்ளவங்களாக இருக்கணும். அப்படி உங்கள் நண்பர்களோ உற்றார் உறவினர்களோ நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்கள விட்டு விலகிடுங்க. ஏன் தெரியுங்களா? நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவது அவங்களுக்கும் பிடிக்காது, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் பிடிக்காது. இது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா, இந்த நெகட்டிவான மன சிந்தனையில் உள்ளவங்க நம்மளை சுற்றி இருந்தால் நம்மளும் நெகட்டிவ் ஆகிடுவோம். சரி, வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கனாக்கா, நம்ம எவ்வளவு சந்தோஷமாக போனாலும் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது நம்ம அமைதியாகிடுவோம். ஏன் அப்படின்னாக்கா, அங்கே இருக்கிறவங்க எல்லாமே பேஷண்ட் அல்லது பேஷண்ட்டை பார்க்க வந்தவங்க. ஸோ அவங்களோட மன சிந்தனை எப்படி இருக்குன்னாக்கா, பரிதாபப்பட்டு இருப்பாங்க பேஷண்ட்டை பார்த்து. பேஷண்ட் வேதனையில் இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஜோக் சொன்னால் கூட உங்களுக்கு சிரிப்பு வராது. ஏன்? உங்கள் மனசு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அந்த சூழ்நிலையில் இருக்காங்க. இப்போ ஒரு காமெடி ஷோவுக்கு போகிறீங்க. அந்த காமெடி ஷோவில் நீங்கள் சிரிக்க முடியலனாலும் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க, அந்த சந்தோஷமான சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்போ நம்மளும் அந்த பாசிட்டிவான எனர்ஜி நம்மளை சுற்றி இருக்கும்போது நம்மளை அறியாமையே அங்கே நடக்கக்கூடிய காமெடிக்கு நம்ம நிறைய சிரிப்போம். ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம யார் சுற்றி நம்மளை இருக்கிறாங்களோ அது போல தான் நம்ம வாழ்க்கை அமையும். ஸோ முடிந்த அளவுக்கு பாசிட்டிவான மைண்ட் செட் உள்ளவங்கக்கிட்ட பழகுங்க, பாசிட்டிவாக பேசுகிறவங்கக்கிட்ட பேசுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.